பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய ஆண்டவரே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கு கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமீன். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, காலைதோறும் புதிது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். செய்தி வேளைக்கு அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த லெந்து காலங்களில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த திங்கட்கிழமை முதல் வித்தியாசமான இயேசுவின் அருளுரை மேடைகள் என்கிற தலைப்பில் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். த அன்யூசுவல் புல்பிட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், வித்தியாசமான இயேசுவின் அருளுரை மேடைகள் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முதல் நாளில் சாலையோர அருளுரை மேடையாக ஆண்டவர் பயன்படுத்தி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட வாலிபனுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். இரண்டாவது நாளிலே சீமோன் பேதுருடைய படகை அருளுரை மேடையாக பயன்படுத்தி அங்கு கூடி வந்த மக்களுக்கு ஆண்டவர் அருளுரையாற்றுகிறார். மூன்றாவது நாள் கப்பர்நகும் என்கிற அந்த பட்டணத்தில் உள்ள வீட்டை அருளுரை மேடையாக மாற்றி அங்கு வந்த மக்களுக்கு வசனங்களை போதிப்பதும் திமிர்வாதக்காரனை சுகப்படுத்துவதையும் நாங்கள் பார்க்கிறோம். நான்காவது நாள் லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த அந்த மனிதனை கல்லறை தோட்டத்தில் அவனுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை போதித்து அவனை சுகப்படுத்தி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினத்தில் பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டில் ஆண்டவர் விருந்து உண்கிற போது சீமோனோடும் தன்னுடைய பாதத்தில் நலதம் என்கிற விலை மதிப்புள்ள தைலத்தை பூசி தன்னுடைய தலைமயிரார் துடைத்த அந்த பெண்ணோடு உரையாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு மேல் வீட்டு அறையில் மேசை என்கிற ஒரு தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். மேல் வீட்டு அறையின் மேசை, த அப்பர் ரூம் டேபிள் என்கிற ஒரு தலைப்பை மையமாக வைத்து நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை சிந்திக்கலாம். அன்புக்குரியவர்களே, வாசிக்க கேட்ட திருமறை பகுதியில் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 22ஆம் அதிகாரம் 14 முதல் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கேட்டோம். 14வது வசனம், வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். இது பஸ்கா பண்டிகை நாள்.
நேற்றைய தினத்தில் ஆயருடைய செய்தியில் யூதர்கள் 7 பண்டிகைகளை ஆசரித்தார்கள் என்று நாம் அறிந்தோம். அந்த 7 பண்டிகைகளில் 3 பண்டிகைகள் மிகவும் முக்கியமானது. கூடார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை அறுவடை பண்டிகை, பஸ்கா பண்டிகை என்கிற 3 பண்டிகைகளை நினைவு கூர்ந்து வந்தார்கள். அதில் சிறப்பானது பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை குறித்து நமக்கு தெரியும். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற பார்வோனுடைய மனம் கடினமானதினாலே 10 வாதைகளை பார்வோன் மீதும் எகிப்தியர் மீதும் ஆண்டவர் அனுப்புகிறார். கடைசி வாதை தான் தலைச்சன் பிள்ளை சங்காரம், தலையீட்டு சங்காரம். அந்த இரவில் ஆண்டவருடைய கட்டளையின்படி பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை ஒவ்வொரு குடும்பமும் அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கதவிலே பூசுவதும், அதனுடைய இறைச்சியை நெருப்பிலே சுட்டு சாப்பிடுவதும், அதோட புளிப்பில்லாத அப்பத்தையும் கசப்பு கலந்த கீரையும் சாப்பிட்டு தீவிரமாக சாப்பிட்டு விடுதலைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். சங்கார தூது இரவிலே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீடுகளை விட்டு பார்வோனுடைய எகிப்தியருடைய வீடுகளை சங்காரம் நடந்தது. பார்வோன் இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த விடுதலையின் பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை என்பது. இந்த பண்டிகை குறித்து யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு அருமையாக இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பஸ்கா பண்டிகை காலங்களில் ஒவ்வொரு யூதர்களும் பஸ்கா விருந்தை அனுசரிக்க வேண்டும் என்பது கட்டளை. அவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் அந்த பஸ்கா பலியை அனுசரிக்க வேண்டிய நேரம் வந்தபோது சீசர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்காக பஸ்காவை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி. 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், 13 வரை வாசிக்கிற போது அந்த பகுதியில் சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, எங்கே பஸ்காவை புசிக்க நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர் என்று கேட்கிற போது அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்க, தண்ணீர் குடம் சுமந்து ஒரு மனிதன் உங்களுக்கு முன்பாக தென்படுவான், அவன் எந்த வீட்டுக்குள் போகிறானோ அந்த வீட்டுக்குள் நீங்கள் கடந்து செல்லுங்கள், அங்குள்ள வீட்டு எஜமானை பார்த்து ஆண்டவருக்காக பஸ்காவை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள், அவன் உங்களுக்கு அந்த இடத்தை காட்டுவான் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அதே போல அந்த வீட்டுக்குள் சென்று விசாரித்த போது ஒரு மேல் வீட்டு அறையை கம்பளம் முதலானவைகள் விரித்து இருக்கிற ஒரு நல்ல அறையை அந்த மனிதன் காட்டுகிறதையும், அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களோடு பஸ்காவை புசிக்கிற அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பஸ்கா நிகழ்வு என்பது யூதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த விடுதலையை நினைவு கூறுகிற ஒரு நாளாக அதை கொண்டாடி மகிழ்ந்து வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் ஒவ்வொரு ஆண்டும் அதை செய்து வந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு ஆண்டவருக்கு இது கடைசி பஸ்கா விருந்து. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் இந்த திராட்சை பழ ரசத்தை உங்களோடு இணைந்து புசிப்பதில்லை என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அங்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம், யாராவது ஒருத்தர் வாசிங்க. 19வது வசனம். இந்த வசனத்தில் நான் பார்க்கிற போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என்னை நினைவு கூறும்படி
இதை செய்யுங்கள். இதுதான் கடைசி விருந்து. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருந்தை அனுசரிக்கிற போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதலாவது இந்த மேல் வீட்டு அறையிலே சீசர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு உன்னதமான கட்டளை ஆண்டவரின் விருந்து நினைவு கூறும் விருந்தாக அங்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபைகளிலேயும் இந்த விருந்தைத்தான் நாம் திருவிருந்தாக பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். திருவிருந்தை நாம் ஒவ்வொருவரும் கை கொள்ளுகிற போது இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பாடுகளையும் அவர் அவமானம் அடைந்த விதங்களையும் அவர் வேதனைப்பட்ட காரியங்களையும் நாம் எண்ணி இந்த திருவிருந்தில் நாம் பங்கு சேர வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொண்ட உண்மை. ஆகவே நாம் அப்பத்தை நம்முடைய கரங்களில் பெற்றுக்கொள்ளுகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய விடுதலைக்காக, என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக, நான் அடைய வேண்டிய தண்டனையை என் ஆண்டவர் தம்முடைய சரீரத்தின் மீது ஏற்றுக்கொண்டு அவர் நொறுக்கப்பட்டார், அவர் வேதனையுற்றார், அவர் அடிக்கப்பட்டார் என்ற அந்த சிந்தையோடு கூட நாம் அந்த அப்பத்தை கை கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே திருவிருந்தில் அப்பம் என்பது ஆண்டவருடைய திரு சரீரம். அதை நாம் உட்கொள்ளுகிற போது இந்த சிந்தையோடு ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்ற சிந்தையோடு நாம் அதை கை கொள்ளுகிற போது ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு திராட்சரசத்தையும் எடுத்தவர் தோத்திரம் பண்ணி அவர் கொடுத்து, இதை வாங்கி உட்கொள்ளுங்கள், இது உங்களுக்காகவும் அநேருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை அவர் முழுவதுமாக நம்முடைய மீட்புக்காக சிந்தினார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த நாட்களிலே பாவ மன்னிப்பு பெற பலி செலுத்தப்பட்ட காலங்களிலே மிருகங்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அதைத்தான் தேவாலயத்திலே பலியாக அந்த இரத்தத்தை தெளித்து அந்த மக்களுடைய பாவத்திற்காக ஆசாரியர்கள் நிவர்த்தி செய்யும்படியான அந்த காரியங்களை செய்வார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி, நம்முடைய அக்கிரமங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செயல்கள், சிந்தனைகள் அத்தனை கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லது என்பதை நாம் உணர்ந்தவளாக அதை கை கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திருவிருந்திலே பங்கு சேர்ந்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை நாம் என்ன செய்கிறோம்? நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருவிருந்து மனித வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சரீர இரத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற போது ஆண்டவர் நமக்குள் வாழ்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிற போது நாம் அவருக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரோடு, ஆண்டவருடைய திருப்பாடுகளோடு, ஆண்டவர் தந்த ரட்சிப்போடு, மீட்போடு நாம் பங்காளிகளாக மாறி தீர்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே அதை பக்தியோடு, அதை ஆண்டவருடைய சரீர ரத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிற போது அவருடைய திருப்பாடுகளை நினைவு கூறுவதாக அதை கை கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, 23 முதல் 27 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிற போது 26வது வசனம் வாசிங்க. இல்ல 24.
அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆறு சீசர்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாகிறதை பார்க்கிறோம். இதை ஆண்டவர் அறிந்து அவர்களுக்கு கொடுக்கிற உபதேசம் என்னன்னு சொன்னால், இந்த திருவிருந்து அந்த திருமேசை வழியாக ஆண்டவர் சொல்லுகிறது தாழ்மையை அந்த சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்களுக்குள்ளே பெரியவன் யார் என்கிற ஒரு நிலை உருவாகக்கூடாது என்பதற்கு அவர் சில காரியங்களை சொல்லுகிறார். 27வது வசனத்தில், பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சாதாரணமாக பந்தி இருக்கிற போது பரிமாறுகிற பணிவிடைக்காரர் இருப்பாங்க, பந்தியில் அமர்ந்து சாப்பிடுகள் இருப்பார்கள். நம்முடைய பந்திகளில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சாப்பிடுகிறவர்கள் சாப்பிடுவார்கள், ஓனரே அதனுடைய சொந்தக்காரரே எஜமானே பரிமாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காலங்களில் அப்படி அல்ல. பந்தி இருக்கிற போது அவர்களுக்கு பந்தி விசாரிக்கிறதுக்கு ஆட்களை வைத்திருப்பார்கள். அவர்கள் தான் பந்தி விசாரிப்புக்காரர் என்று சொல்லுவாங்க. ஆகவே பந்தி விசாரிக்கிறவர்கள் பெரியவர்களா, பந்தியில் அமர்கிற பெரியவர்களா என்று ஆண்டவர் கேள்வியை கேட்கிறார். அவரே பதில் சொல்லுகிறார். அதாவது பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்களும் பந்தி விசாரிக்கிறவர்கள் பணிவிடைக்காரர் என்கிற நிலையில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அந்த பந்தி விசாரிக்கிறவனாக நான் இருக்கிறேன், நீங்கள் பந்தியில் அமர்ந்து சாப்பிடுவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களில் யார் பெரியது என்று சொன்னால் நீங்க தான் பெரியவீங்க, நான் பணிவிடைக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்க பெரியவன் சின்னவன் என்கிற ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். அதாவது பந்தி இருக்கிறவனுக்கு பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் பந்தி விசாரிப்புக்காரர்களாக மாற வேண்டும் என்ற அந்த சிந்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இங்கே இதை திருவிருந்து அனுசரிக்கிறதுக்கு முன்பாக யோவான் நற்செய்தி நூலில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பந்திக்கு போவதற்கு முன்பாக யூத வழக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் உடைய கால்களை அந்த அழைத்தவர் உடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது அடிமைகள் அல்லது அவரே வந்து கால்களை கழுவி அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அவ்விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசருடைய கால்களை கழுவி ஒரு துணியால் துடைக்கிற காட்சியை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். அங்கு பல தர்க்கங்கள் வருகிறது. பேதுரு அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியல அப்போ பேதுரு சொல்லுகிறார், என்னை முழுவதுமாக கழுவும் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னா, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுவதுண்டானால் நீங்களும் என்ன செய்யுங்க, ஒருவருக்கொருவர் கால்களை கழுவி உங்களை சமப்படுத்திக் கொள்ளுங்கள், தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். திருமறை சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர் நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் சொல்லி. ஆயக்காரன் பரிசேயனுடைய ஜெபத்தை நாம் பார்க்கிற போது ஆயக்காரன் பெருமையோடு கூட ஆல்டருக்கு முன்னாடி வந்து நின்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். நான் 10 ரூபாய் கொடுக்கிறேன், நான் கற்பனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறேன். பின்னாடி இருக்கிறானே ஆயக்காரன்,
அவனை போல் அல்ல என்று பெருமையோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ஆயக்காரன் பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னுடைய மார்பில வானத்தை நோக்கி அடித்து கொண்ட அந்த தாழ்மையான எளிமையான ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு இவன் அல்ல அவனே நீதிமானாக படுகிறான் என்று சொல்லி சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட இந்த பெருமைக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? நாம் பல பொறுப்புகளில் இருக்கிறோம். குடும்பங்களில் நாம் தலைவர்களாக, குடும்ப காரியங்கள் நடத்துவர்களாக, அதுபோல் திருச்சபைகளுடைய பொறுப்புகளில், நாம் பணி செய்கிற இடங்களில் உள்ள பொறுப்புகளில், அந்த இடத்துலெல்லாம் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை உயர்த்துகிறோமா அல்லது நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற மக்களாக இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து நாம் தாழ்மையோடு கூட வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமேசை நமக்கு போதிக்கிற உண்மை, முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை மீட்க அவருடைய சரீரத்தை அடிக்க கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுக் கொண்டார் என்று நாம் நினைவு கூறுவதும், திருமேசையில் நாம் பங்கு சேரும் போது நான் ஒன்றுமில்லை, நான் இதற்கு தகுதியற்றவன், என் திருப்பந்தியிலே பங்கு சேர எனக்கு யோக்கியதம் இல்லை என்று அந்த சிந்தையோடு கூட நாம் பந்தியிலே சேர வேண்டும் என்கிற காரியங்களை ஆண்டவர் இந்த பகுதியில் கற்றுக் கொடுக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே அன்புக்குரியவில்லை, நாம் திருவிருந்து எடுக்கிற போது கடைசியாக ஒரு தாழ்மையின் ஜெபத்தை நாம் என்ன செய்கிறோம், ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இதில் பங்கு பெறுவதற்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி தான் திருவிருந்தில் நாம் பங்கு சேர்வர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த அருமையான வேளையில் இந்த அப்பர் ரூம் டேபிள்ல இருந்து ஆண்டவர் போதிக்கிற போதனை, 2 போதனைகள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று, அவருடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து திருவிருந்தை கை கொள்ள வேண்டும் என்றும், நம்மை முழுவதுமாக தாழ்த்தி திருவிருந்திலே பங்கு சேர வேண்டும் என்றும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை நாம் கை கொள்ளுகிற போது திருச்சபைக்கும் நமக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 2 முறை தான் திருவிருந்தில் பங்கு சேரணும் என்பதில்லை. திருச்சபையுடைய சட்டம் 3 முறை வருஷத்தில் எடுத்தால் கூட போதும் அப்படின்னு எல்லாம் கணக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா நாம் செய்ய மாட்டேன்னு சொல்லித்தான் அந்த கணக்கு வைத்திருக்கிறார். 3 முறை. அன்புக்குரியவுள்ள, எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் திருப்பந்தியில பங்கு சேர நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். திருப்பந்தியில பங்கு சேர்கிற போது ஆண்டவருடைய சரீர ரத்தங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நமக்குள் வந்து வாழுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு உன்னதமான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக திருவிருந்தை நாம் அசட்ட செய்யாமல், எப்பொழுதெல்லாம் நமக்கு திருவிருந்து கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த திருவிருந்தில் பங்கு சேர்ந்து ஆண்டவரோடு நாம் இணைத்துக் கொள்ள ஆவியானவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் துணை புரிவாராக. ஆமேன். மீண்டுமாக ஒரு புதிய செய்தியோடு சந்திக்கும் வரை உங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். ஆமேன்.